ரொம்ப நாள் வந்து நம்ம சேனலில் வீடியோஸ் வந்து ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக போடல. everyone and welcome to the channel Bindigirl recipe. So இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நேத்து இன்னைக்கும் சேர்த்து வந்து ஒரு vlog தான் கூட ஷேர் பண்ண போறேன். ரொம்ப நாள் ஆச்சு vlog போட்டு and ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து கண்டினியூஸா வீடியோ போட்டு. சோ எல்லாமே வந்து இன்னைக்கு பேசலாம். அதே மாதிரி நேத்து வந்து புதுசா வந்து பாப்பாக்கு ஒரு ஹேர் ஸ்டைல் வந்து ட்ரை பண்ணோம். போய் வந்து ஹேர் கட் பண்ணோம். சோ அது எல்லாமே நான் vlog எடுத்துர்க்கேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்மளோட சேனலை subscribe பண்ணி அந்த bell icon click பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி vlog வந்து மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மார்னிங் ஒரு 6:30 கிட்டே வந்து நான் லஞ்சுக்கும் ரெடி பண்ணுறேன். ஏன்னா ஹேர் கட் பண்ணுறோம் அப்படின்னா மதிய டைமில் தான் பண்ணுவோம், அப்போ பண்ணிகிட்ருக்க முடியாது அப்படிங்கிறதுனால. ஸோ இன்றைக்கி வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து வைக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கத்திரிக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 4 வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு இதில் வந்து நம்ம வெட்டி வச்சுருந்த அந்த கத்திரிக்காய் உள்ளே போட்டுட்டு நல்லா வந்து சாட்டே பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வந்து நமக்கு கத்திரிக்காய் வந்து ஃப்ரை ஆகணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதோட கலர் எல்லாமே வந்து நல்லா சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்க போகிறேன். ஸோ எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அப்படிங்கிறனால ஆயில் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த குழம்புக்கு. பட் எனக்கா ஒரு நாள் சாப்பிடும்போது நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்குறேன். இதை வந்து நல்லா சாட்டே பண்ணிக்கணும். நல்லா வந்து நமக்கு பொன்னிறமாக வந்து வதங்கிடணும், நல்லா சுருங்கிடும் வெங்காயமே, அந்தளவுக்கு வந்து நல்லா வதக்கிடணும். ஸோ பாருங்கள் எவ்வளோ சுருங்கிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வந்து நம்ம வந்து சாட்டே பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப அழகாக வந்து வெந்துடும், வெங்காயம் தக்காளி வந்து வெந்துடும். ஸோ சால்ட்டு லைட்டாக சேர்த்துருக்கிறேன். ஸோ நல்லா வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 2 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் சேர்த்துக்கிறலாம். ஸோ நான் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன், அதனால் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், ரொம்ப காரம் இருக்காது. இது கூட பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் ஸ்பூன் அளவு வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். ஸோ இது வந்து நம்ம பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம், அதனால் நல்லா வந்து அதோட பச்சை வாசனைலாம் போகிற மாதிரி சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ பாருங்கள் நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் அதை மாற்றிக்கலாம். மாற்றி ஒரு பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம், இதுவே வந்து நல்லா பேஸ்ட்டாக வந்து ரெடி ஆயிரும் நமக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு அரை வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை வந்து உள்ளே சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணிட்டு இது கூட வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ அந்த பேஸ்ட் வந்து நம்ம வதக்கி தானே அரைச்சிருக்கோம், அதனால் வந்து அது ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சம் அந்த மிக்சியிலையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி உள்ளே சேர்த்துக்கிறேன் நான். சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 2 இன்ச் அளவு தான் கொஞ்சம் புளி வந்து நல்லா ஊற வச்சுருந்தேன் ஃபஸ்ட் டைமும், அதை வந்து நல்லா கரைச்சிட்டு அதை உள்ளே சேர்த்துக்கிறலாம். ஸோ இது ரொம்ப நேரம் வேக வைக்க வேணாம். நெக்ஸ்ட்டு அந்த புளியை நல்லா கரைச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கிறலாம். ஸோ இப்போ எல்லோ கலரில் இருக்குது இல்லையா குழம்பு, கொஞ்சம் கலரே சேஞ்ச் ஆகிடும் பாருங்கள். புளி ஊற்றினதுக்கப்புறம் அந்த கன்சிஸ்டன்சியும் ரொம்ப நல்லாயிரும், அதோட கலரும் ரொம்ப நல்லாயிரும், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் கலரே நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெல்லம் எடுத்துக்கிறேன். ஸோ அது குட்டி குட்டியாக தட்டிட்டு அதை உள்ளே சேர்த்துக்கிறலாம். ஸோ இந்த குழம்புல தான் வந்து நமக்கு ஸ்வீட்னஸ் இருக்கும், உரப்பு இருக்கும், புளிப்பு இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட மெயின் இன்க்ரீடியண்டான கத்திரிக்காய் வந்து உள்ளே சேர்த்துக்கிறலாம். ஸோ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காவை நான் சேர்த்துக்கிறேன்.
ஸோ கத்திரிக்காய் வந்து உள்ளே சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வேக வச்சா போதும். சூப்பரான நமக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து ரெடி ஆகிடும். ஆக்சுவலி வந்து நம்ம இந்த குழம்புக்கு அப்பப்போ எண்ணெய் விட்டுட்டே இருந்தோம் இல்லையா, அதனால் வந்து ரொம்ப கம்மியாக விட்டுக்கோங்க. அப்போ தான் குழம்பா வரும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைனா ரொம்ப எண்ணெய் ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திங்க அப்படின்னா இந்த குழம்புக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சாலே அந்த எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துடும். அண்ட் அந்த கத்திரிக்காவும் வந்து ரொம்ப நல்லா அந்த குழம்புல இறங்கிட்டு ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ 2 நிமிஷம் கழித்து வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ சூப்பராக வந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நல்ல ஒரு லஞ்சுன்னு சொல்லுவேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா சைட்லேயே வந்து ரைஸும் வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு உருளைக்கிழங்கு பொரியல் வந்து பண்ணேன். ஸோ இது வந்து ஜஸ்ட்டு கொஞ்சம் மிளகா பொடி, கொஞ்சம் மஞ்சள்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு உருளைக்கிழங்குல நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தேன். அவ்வளோவே தான், ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணேன். ஸோ அவ்வளோதான், லன்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பாப்பாவுக்கு ஹேர் கட் பண்ண போகணும் இல்லையா, அதுக்காக. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போது ஹேர் கட் பண்ணுறதுக்காக கிளம்பியாச்சு. இப்போ டைம் வந்து ஒரு 10:30 இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் கிளம்பியாச்சு. ஹேர் பாருங்கள் பாப்பாவுக்கு எவ்வளோ இருக்குன்ட்டு, கண்ணே வந்து க்ளோஸ் ஆகிடும் போல் நல்லா இழுத்து விட்டோன்னா அந்த அளவுக்கு வந்து இருந்தது. அவளுக்கே வந்து ரொம்ப இரிட்டேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரி நான் என்ன நினச்சேன்னா நிறைய வளர்த்துட்டு பிடிச்ச ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கலாம்னு நினச்சோம். பட் இவளுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து அதிகமாக வளருது. நம்ம ஆல்ரெடி வந்து மஷ்ரூம் ஹேர் ஸ்டைல் தான் வச்சுருந்தோம். அதனால் ஃப்ரண்ட்டில் அதிகமாக இருக்குது. பேக்கில் வந்து அவங்க மிஷின் கட் போட்டிருந்தனால பின்னாடி வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக முன்னாடி கட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு தான் பாப் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டோம். பட் வந்து இன்னும் அவளுக்கு ஷோல்ட்ரு வர வளரல. அதனால் வந்துட்டு சரி ஓகே பண்ணி விடுங்க, பாப் கட்டு தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னோம். ஸோ அது இனிமேல் வளர்ந்தால் பாப் ஆகும், அந்த மாதிரி வந்து அவங்க கட் பண்ணி விட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நெஸ்டோ மால் தான். நெஸ்டோவில் வந்து கீழே க்ராசரி வாங்குவோம் எப்போவுமே. அங்கே மேலே வந்துட்டு ஹேர் கட் பண்ணுவாங்க பேபிஸ்க்கு. ஸோ அங்கே தான் வந்து பாப்பாவுக்கு எப்போவுமே ஹேர் கட் பண்ணுறது. இவங்க தான் வந்து ரெகுலராக பாப்பாவுக்கு 1 இயர்லேருந்து கட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்ககிட்டே போய் சொல்லியாச்சு எங்களுக்கு வேறு ஹேர் ஸ்டைல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களே வந்து டேப் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதிலே கார்ட்டூன்லாம் போட்டு கொடுப்பாங்க. கொஞ்சம் டைவர்ட் ஆவாங்க இல்லையா, அதனால. ஸோ சூப்பராக வந்து கட் பண்ணி விட்டுட்டாங்க. நாங்கள் கேட்டது பாப் தான். ஸோ இவங்க வந்து ஒரு மினி பாப் மாதிரி கட் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பார்த்துட்டு. ஆக்சுவலி எங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே ரொம்ப வித்தியாசமாக தெரிஞ்சுது. பட் ரொம்ப க்யூட்டாக வந்து செட் ஆகிடுச்சு. ரொம்ப செட் ஆகாதோ அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோம். பட் ரொம்ப நல்லாவே வந்து செட் ஆகிடுச்சு பாப்பாவுக்கு. ஸோ பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேர் ஸ்டைல்லாம் வந்து கட் பண்ணியிருக்கிறோம். இது வந்து பாபு ஹேர் ஸ்டைல் தான். பட் இவளுக்கு வந்து மினி பாபு தான் வந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 2 வருஷமாக என்ன ஹேர் ஸ்டைல்னால் மஷ்ரூம் ஹேர் ஸ்டைல் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். மஷ்ரூம் ஹேர் ஸ்டைல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த சைட்லலாம் வந்து நமக்கு ட்ரிம் பண்ணிடுவாங்க. ஒட்டா வந்து ட்ரிம் பண்ணிட்டாங்க அப்படின்னா மேலே மட்டும்தான் அதிகமாக இருக்கும் மஷ்ரூம் மாதிரி. ஸோ அதான் மஷ்ரூம் ஹேர் ஸ்டைல், அதுதான் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ பாபு போகிறனால பின்னாடி வந்து அதிகமாக தேவைப்படும் பாபுக்கு. இவளுக்கு அவ்வளோ முடி இல்லை, அதனால ஃப்ரண்ட்டில் மட்டும் ஒரு பாப் மாதிரி பண்ணியாச்சு. ஏன்னா முடி வந்து ரொம்ப கண்ணில் விழுந்துட்டு ரொம்ப நீளமாக முன்னாடி வளர்ந்துட்டு பின்னாடி வந்து முடி கம்மியாக இருந்தது. சரி சொல்லி ஒரு மினி பாப் மாதிரி இப்போ வச்சாச்சு. இனிமேல் வளரக்கூடியது நல்ல பாபாவே வளரும் அப்படிங்கிறதுக்காக நியூ ஹேர் ஸ்டைல் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். சரி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஹேர் ஸ்டைலு. எங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஏன்னா அவளுக்கு வந்து ஃபஸ்ட்டு மொட்டை போட்டதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேர் வளர வந்து மஷ்ரூம் ஹேர் ஸ்டைல் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வேறு ஹேர் ஸ்டைல் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் பின்னாடி வந்து கொஞ்சம் அதிகமாக வளர்ந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ நேற்றே வந்து இதை காமிக்கணும்னு நினச்சேன். பட் வந்து அவள் அப்படியே ஒரு மாதிரி டயர்ட் ஆகிட்டா, முடி வெட்டிட்டு குளிப்பாட்டிட்டு அப்படியே டயர்ட் ஆகிட்டா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் வந்து நான் vlog எடுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நாள் வந்து நம்ம சேனலில் வீடியோஸ் வந்து ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக போடல. அப்பப்போ வந்து போட்டுட்டு இருந்தேன். பட் ரொம்ப அதிகப்படியாக போடல. ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரீசன்ஸ் இருக்குது ஆக்சுவலி. முதல் ரீசன் வந்து இங்கே ரொம்ப வின்டர் ஆகிடுச்சு. பயங்கர குளிர், 8 டிகிரி அந்த மாதிரி ஆகிடுச்சு. நார்மலாகவே வந்து எனக்கு வின்டர் செட் ஆகாது, எனக்கு பிடிக்காது ஆக்சுவலி. ஒரு மாதிரி குளிராகவே இருக்கும், அது எனக்கு செட் ஆகும். சில பேருக்கு வின்டர் பிடிக்கும், சில பேருக்கு சம்மர் பிடிக்கும் இல்லையா. எனக்கு சம்மர் தான் வந்து பிடிக்கும், வின்டர் எனக்கு பிடிக்காது. அதுலேயும் இந்த வருஷம் வந்து ரொம்ப ஓவர், ரொம்ப குளிர். ஸோ அவ்வளோ சில்லுன்னு இருக்கும்போது எனக்கு அப்படியே ஒரு மாதிரி மூடியாகவே இருந்தது. என்ன அது இவ்வளோ குளிருது அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு வந்து நிறையா ட்ரை பண்ண முடியல என்னால். ஏதாவது நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு கோல்டு வந்துடுமோ, ஃபீவர் வந்துடுமோ, அந்த மாதிரி சில்லுன்னு இருக்கும்போது நமக்கே போடணுங்க ஃபீல் இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் எப்பப்போ ட்ரை பண்ணுறனோ அதெல்லாம் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருந்தேன்.
முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்தியா வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு 2-3 months கழிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். இப்போவே வந்து 10 months ஆயிடுச்சு இந்தியா வந்து. இன்னும் 2-3 months கழிச்சு அப்படிங்கும்போது 1 year கழிச்சு தான் வந்து நாங்கள் இந்தியா வரோம். ஸோ இந்தியா வரோம் அப்படின்னே ரொம்ப எக்ஸைட் ஆகிடுச்சு. ரொம்ப நாள் கழிச்சு போகிறோம், 1 yearக்கு அப்புறம் போகிறோம் அப்படின்ட்டு. ஏன்னா 6 months once நான் போயிட்டு தான் இருந்தேன். இதுதான் வந்து ஒரு பெரிய லாங் பிரேக்கு. ஸோ அதனால ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. சரி ஃபேமிலிக்கு நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், இந்த வின்டரில் வந்து நிறையா அவுட்டிங்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து ஊர் சுற்றிட்டு அப்புறம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஊருக்கு கிளம்புறோன்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் இப்படி வந்து போயிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து யூடியூப் அப்படின்னு சொல்லி என்னால் உட்கார முடியாமல் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வின்டருக்கு நான் செட் ஆகிட்டேனே சொல்லலாம். இப்போ 2 மாதம் ஆயிடுச்சா, அதனால வந்து கொஞ்சம் ஓகே இதான் வின்டர், இப்படி தான் குளிரும், இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதான் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நான் நிறைய வந்து கொஞ்சம் ரெமெடிஸ் எல்லாமே ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வின்டர் செட் ஆனதுனால சரி ஓகே ஒரு வீடியோஸ்லாம் மறுபடியும் பழையபடி போடலாம் அப்படிங்கிற முடிவில் வந்து வந்திருக்கேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் இது புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் என்னோட சிச்சுவேஷன். ஸோ தேங்க்யூ எல்லாருக்கும். ஏன்னா வீடியோ போடலனாலும் அக்கா நீங்கள் எங்கே போயிட்டீங்கன்னு கேட்டதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நிறையா யூடியூப் சேனல்ஸ் வந்து இருந்தாலும் என்னை மறக்காமல் கேட்ட சில பேருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே. இந்த வீடியோவை இவ்வளோ தூரம் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் ஒரு நல்ல vlogல பார்க்கலாம். டேக் கேர் கைஸ் அண்ட் பாய்.